ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ எப்பவுமே ஹால் டிக்கெட் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆர்ஆர்பி வெப்சைட்ல போய் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் வச்சிருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணியும் நீங்க வந்து உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்கன்னா அதுலயும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். சோ அதை கிளிக் பண்ணியும் நீங்க ஆர்பிஎஃப் எஸ்ஏ எக்ஸாம்க்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நீங்க நம்மளோட ஆர்ஆர்பி வெப்சைட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, சோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த். ஓகேவா? சோ அதுதான் உங்களோட பாஸ்வேர்டா இருக்கும். சோ இந்த இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணுங்க. ஓகே, சோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல லாகின் இருக்கு இல்லையா? சோ இத வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்கும். சோ அதுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட நேம், அப்புறம் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த சிட்டில வந்து எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப். அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இ கால் லெட்டர்னு இருக்கும். ஓகேவா? சோ இந்த டேபுக்குள்ள நீங்க போகணும். ஓகே, சோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், அதுக்கப்புறமா இ கால் லெட்டர் இருக்கும். சோ இந்த டேபை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த இ கால் லெட்டர் டேபுக்குள்ள வந்ததும் உங்களுக்கு எந்த இடத்துல எக்ஸாம் நடக்கு அப்படிங்கிறதுக்கான உங்க எக்ஸாமினேஷன் சென்டரோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு எக்ஸாம் நடக்க போகுது, எந்த டேட்ல எக்ஸாம் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? சோ 2/12/2024 9 மணிக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸாம் நடக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இ கால் லெட்டர்னு இருக்கா? சோ இங்க ஒரு டவுன் ஆரோ வேற இருக்கு பாத்தீங்களா? சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகேவா? சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், செகண்ட் பாத்தீங்கன்னா இ கால் லெட்டர்னு இருக்கும். அந்த இ கால் லெட்டருக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க வந்து ப்ளூ கலர்ல ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். சோ இதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே, சோ இந்த ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட லேப்டாப்ல வந்து காட்டும். டவுன்லோட்ஸ்ல பாத்தீங்கன்னா இ கால் லெட்டர் அப்படின்ட்டு அதோட நேம் வந்து காட்டும். இ கால் லெட்டர் டாட் பிடிஎஃப் இருக்கும். சோ அந்த ஃபைலை நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் வந்து இந்த மாதிரி ஓபன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ரோல் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட நேம் இருக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணும்போது ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத கொடுத்துருப்பீங்க. சோ அதோட டீடைல்ஸ் வந்து இங்க இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸாம் சென்டர் வந்து அதோட அட்ரஸ் இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் நடக்கோ அதோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் உங்களோட போட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட எக்ஸாம் டேட் இதுல இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஷிப்ட்ல உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் எந்த டைம்ல, இப்போ ஷிப்ட் 1 அப்படின்னா அதுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களோட எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட சைன் வந்து பண்ணணும். வீட்ல வச்சே பண்ணிட்டு போயிடாதீங்க. சோ இந்த ஹால் டிக்கெட்ல எப்போ சைன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல போய் தான் நீங்க வந்து சைன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு எக்ஸாமினர் அங்க இருப்பாங்க. ஓகேவா? இன்விஜிலேட்டர் இருப்பாரு. அவருக்கு முன்னாடி தான் இங்க சைன் பண்ணணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுற போற சில ஸ்டூடெண்ட் பதட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்க இடத்துல சைன் பண்ணாம இன்விஜிலேட்டர் சிக்னேச்சர் இருக்க இடத்துல சைன் பண்ணி வச்சிருவாங்க. அதாவது பதட்டத்துல என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம அந்த மாதிரி பண்ணிருவாங்க. சோ நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஹால் டிக்கெட்டை ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அந்த ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டா இருக்கலாம், பேன் கார்டா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், கவர்மெண்ட்ல கொடுத்த ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் பிளஸ் அதோட ஜெராக்ஸும் கையில வச்சுக்கணும். ஓகேவா? சோ ஒரு ஐடி ப்ரூஃபுக்கு 2 ஐடி ப்ரூஃப் கையில வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு ஐடி ப்ரூஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலும் இன்னொரு ஐடி ப்ரூஃபை வச்சு நாம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள உள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் முக்கியமான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட்ல உங்களோட நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எந்த ஐடி ப்ரூஃப்ல கரெக்டா இருக்குமோ அந்த ஐடி ப்ரூஃபை நீங்க எடுத்துட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃபுக்கு 2 ஐடி ப்ரூஃப் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னு வச்சு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிடலாம். ஓகேவா? சோ இப்போ நீங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஹால் டிக்கெட்ல இந்த இடத்துல உங்களோட போட்டோ மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும்னா ஒட்டணும். ஓகேவா? சோ போட்டோ மட்டும் தான் இந்த இடத்துல ஒட்டி இருக்கணும். வேற எதுவுமே ஹால் டிக்கெட்ல நீங்க எழுதவே கூடாது. ஓகேவா? எக்ஸாம் ஹால்ல போய் தான் எழுதணும். ஓகே, சோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட ரோல் நம்பர், திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிக்ளரேஷன் இருக்கும். எதுவுமே ஹால் டிக்கெட்ல எழுத வேண்டாம். இப்போ எக்ஸாம் ஹால்ல போய் தான் எல்லாமே எழுதணும்.
இந்த டிக்ளரேஷன் எதை பார்த்து எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைஞ்சதும் சிஸ்டம்ல ஒரு டிக்ளரேஷன் வரும். அதை பார்த்து அப்படியே எழுத சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க எக்ஸாம் ஹால்ல வச்சு. அப்போ நீங்க எப்படி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அந்த டிக்ளரேஷன் வந்து எழுத சொல்றாங்க. சோ இதை வந்து கேபிட்டல் லெட்டர்ல வந்து எழுதக்கூடாது, நாட் இன் பிளாக் லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்களா. சோ நாம நார்மலா எப்படி எழுதுவோம் அதே மாதிரி எழுதணும். சோ நாம நார்மலா நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாம வந்து எழுதணும். ஓகேவா. சோ அதுக்குதான் இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் வச்சிருக்காங்க, நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் இது பண்றதுக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய லெஃப்ட் தம்பு, ரைட் தம்பு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் ஹால்ல எக்ஸாம் ஹால்ல வச்சு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சைன், இன்விஜிலேட்டரோட சைன் எல்லாமே எக்ஸாம் நடக்கும்போது தான் பண்ணுவாங்க. சோ சில ஹால்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லெஃப்ட் தம்ப் இது பண்றது, ரைட் தம்ப் இது பண்றது, கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் வாங்குறது, எக்ஸாமினர் சைன் பண்றது எல்லாமே முடிச்சிருவாங்க. சில எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பதான் எக்ஸாம் சால்வ் பண்ணிட்டு இருப்போம், கொஸ்டின் ஏதாவது சால்வ் பண்ணிட்டு இருப்போம், அப்ப வந்து நின்னுட்டு இதுல சைன் பண்ணுவாங்க, இன்விஜிலேட்டர் சைன் பண்ணுவாங்க. அப்பதான் உங்களை வந்து தம்ப் வைக்க சொல்லுவாங்க. அதனால நீங்க வந்து எதையும் பத்தி ஒரி பண்ணக்கூடாது. நமக்கு எக்ஸாம் டைம் இவ்வளவுதான், இந்த 5 நிமிஷம் சேர்க்க கூடாது, இந்த 5 நிமிஷத்துல நம்ம இந்த ஒர்க்கை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு கொண்டு வந்துடணும். அப்ப வந்து நின்றுட்டு நீங்க எக்ஸாமினர் கூட சண்டை போடக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் எழுதுவேனா உங்களுக்கு சைன் பண்ணுவேனா அந்த மாதிரி சண்டை எல்லாம் போடக்கூடாது. ஏன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள நிறைய ப்ராசஸ் வந்து நடக்கும். ரொம்ப கூலா நல்லா பண்ணிட்டு வாங்க எக்ஸாம். ஓகேவா. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் போது அவங்க வந்து சைன் வாங்கினாலும் நமக்கு 1.5 மணி நேரம் எக்ஸாம் கிடையாது, நமக்கு 1 மணி நேரம் 25 நிமிஷம் தான் எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஓகேவா. சோ அந்த 5 நிமிஷம் நமக்கு கிடையாது, நம்ம 1 மணி நேரம் 25 நிமிஷத்துல எக்ஸாம் முடிக்கணும். அந்த மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்கன்னா எக்ஸாம் ஹால்ல அந்த டென்ஷன் இருக்காது. ஏன்னா நம்ம டென்ஷனே ஆகாம கூலா கடைசி வரைக்கும் போனா மட்டும்தான் நீங்க வந்து ஜாப் வாங்க முடியும். ஓகேவா. சோ உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹால் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கறத டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வீடியோ கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 2ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அவங்க மட்டும் தான் இன்னைக்கு டவுன்லோட் பண்ண முடியும். ஏன்னா ரயில்வே எக்ஸாம் எந்த எக்ஸாம்னாலுமே எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா. சோ நீங்க டவுன்லோட் பண்ணி நீட்டா ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு கையில வச்சுக்கோங்க. போட்டோ கரெக்டா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல பென் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபோட ஒரிஜினல் எடுத்துக்கோங்க. ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸும் கையில வச்சுக்கோங்க. ஒரு ஐடி ப்ரூஃபுக்கு 2 ஐடி ப்ரூஃப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால்ல ரொம்ப கிளியரா இருக்கணும். ஓகேவா. சோ அது எல்லாமே நான் உங்களுக்கு டிசம்பர் 1ஆம் தேதி ஒரு வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா எக்ஸாம் ஹால்ல நாம எப்படி பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கிறோமோ, எந்த டென்ஷனும் இல்லாம பதட்டமும் இல்லாம இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாமே கரெக்டா கொண்டு போயிருக்கோம், எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டா கொண்டு போயிருக்கோம், இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம நல்லா படிச்சிருக்கோம், டெஸ்ட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம கண்டிப்பா நல்லா எக்ஸாம் எழுதுவோம். உங்களுடைய பாசிட்டிவ் மைண்ட் செட்ல எக்ஸாம் எழுதணும். ஓகேவா. சோ கரெக்டா ஹால் டிக்கெட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னா டிசம்பர் 1ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு வந்து நின்னுட்டு மேம் எனக்கு நாளைக்கு காலையில எக்ஸாம், எனக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்படிலாம் பண்ணாதீங்க, சின்சியரா இருங்க. முதல்ல ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுங்க. எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அது உங்க வீட்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. நீங்க இருக்கக்கூடிய ஏரியால இருந்து எக்ஸாம் சென்டர் எவ்வளவு தூரம் இருக்கு, முன்னாடி நாளே போய் தங்கணுமா, அந்த மாதிரி இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அதுக்கு எதுவும் காசு அரேஞ்ச் பண்ணணுமா, அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கோங்க. ஓகேவா. ஏன்னா எக்ஸாம் சென்டர் தூரமா இருந்துச்சுன்னா அங்க வந்து ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருக்கும், இல்ல பஸ்ஸுக்கு ஃபேர் அதிகமா தேவைப்படும், இல்ல ட்ரெயினுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி அங்க எக்ஸாம் ஹால்ல அங்க போய் தங்கினாலும் சாப்பாடு எல்லாத்துக்குமே கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா முதலே பிளான் பண்ணிருங்க. 2ஆம் தேதி எக்ஸாம்னா 1ஆம் தேதி நைட்டு தான் பிளான் பண்ணுவேன் அப்படிங்கும் போது கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 28ஆம் தேதியா, இன்னும் 3 நாள் கையில டைம் இருக்கு. சோ அதுக்குள்ள என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிருங்க. சோ 2ஆம் தேதி எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி எக்ஸாம் எழுத எந்த ஒரு ஆன்லைன் டெஸ்டும் எடுக்காதீங்க, மார்க் டெஸ்ட் எடுக்காதீங்க. அதே மாதிரி 30ஆம் தேதியும் உட்காந்து மார்க் டெஸ்ட் எடுக்காதீங்க. ஓகேவா. நான் எதுக்கு சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு மட்டும் ஒரு மார்க் எடுத்துட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. ஏன்னா கடைசியா எடுத்த மார்க்ல ஏதாவது மார்க் கம்மியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரியல் எக்ஸாம்ல போய் ஒரே பதட்டமா இருக்கும். ஐயோ மார்க் கம்மியாயிருச்சு, நாம பாஸ் பண்ணுவோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த தாக்கம் வந்து உங்களை விடாது. அதனால இனிமே நீங்க எந்த மார்க் டெஸ்ட் எதுவுமே எடுத்து ஒரி பண்ண வேண்டாம். ஓகேவா. சோ படிச்சது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்க, கரெக்டா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுங்க. ஓகேவா. சோ எக்ஸாம் போறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. ஓகேவா. சோ அதே மாதிரி ஷிஃப்ட் 1னா ரிப்போர்ட்டிங் டைம் என்னன்னு பாத்துக்கோங்க. ஷிஃப்ட் 2ஓட ரிப்போர்ட்டிங் டைம் 11 மணி, ஷிஃப்ட் 3ஓட ரிப்போர்ட்டிங் டைம் 2:30. எதுக்காக ரிப்போர்ட்டிங் டைம், கேட் க்ளோசிங் டைம்லாம் தெளிவா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் ஹால் டிக்கெட்ல எக்ஸாம் 9 மணிக்கு தானே, அப்ப 8:55க்கு அங்க போனா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் நிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நின்னு வெளியே பத்தி விட்டவங்க எல்லாம் நான் நிறைய பேர் பாத்திருக்கேன். சோ
அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ரொம்ப பெர்ஃபெக்டா போனீங்கன்னா நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறோம். ஓகே, அவங்க சொல்றதை நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலயும் நமக்கு டென்ஷன் இருக்க போறது இல்ல. இப்ப காலையில பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா இருக்கீங்கன்னா 7:30 ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா ஒரு 7:15 7:30க்கு அந்த காலேஜுக்கு அவங்க எந்த இடத்துல சென்டர் போட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு ரீச் ஆயிருங்க. ஓகேவா? ஏன்னா 8:30க்கு கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திறக்க மாட்டாங்க. நீங்க 7:30க்கு உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆதார் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது அது எல்லாமே இது பண்ணுவாங்க. கேர்ள்ஸுக்கு நான் முக்கியமா சொல்றது என்னன்னா உங்களோட கை ரேகைகள்ல மருதாணி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேகை எதுவுமே விழாது. அதனால மருதாணி ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நானே இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன் பேங்க் எக்ஸாம்ல. மருதாணி வச்சுட்டு போய் என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் ஒழுங்கா விழவே இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த எக்ஸாமே ரொம்ப மோசமா எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஃபிங்கர்ல வந்து ஏதாவது வெட்டுக்காயம் அந்த மாதிரி பட்டிருந்தாலும் அதையும் சரி பண்ணிட்டு அந்த ரேகை எல்லாம் விழுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா எடுத்து வைங்க. ஹால் டிக்கெட் கரெக்டா எடுத்து வைக்கணும், எக்ஸாம் சென்டர் எங்க இருக்குன்னு பார்க்கணும், அதோட அட்ரஸ் பார்க்கணும், எங்க இறக்குனா கரெக்டா போக முடியும்னு பார்க்கணும், காலேஜ் நேம கரெக்டா பார்க்கணும். எல்லாத்தையும் பெர்ஃபெக்டா பார்த்துட்டு அது போக ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுக்கும்போது கை ரேகைகள் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அவங்க கொடுத்திருக்க ரிப்போர்ட்டிங் டைம்ல எந்த ஷிஃப்ட்ங்கிறத கரெக்டா பாத்துக்கணும். ஓகேவா? சோ சில பேர் டேட்டை மட்டும் பார்த்துட்டு ஷிஃப்ட்டை பார்க்காம விட்டுருவாங்க. எந்த ஷிஃப்ட் எந்த டேட்ல எக்ஸாம், ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ, கேட் க்ளோசிங் டைம் எப்போன்னு பாத்துக்கோங்க. ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ அந்த டைமே போய் நின்னுங்க. மத்தது எல்லாமே அவங்க பாத்துக்கிடுவாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் நடக்கும். சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். ஓகேவா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க, எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் ஹால் டிக்கெட் வந்ததே தெரியாம இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நான் இப்பதான் மேம் ரயில்வே எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணிருப்போம். ரயில்வேல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு வந்து கவர் ஆகும். இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1,999. இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். உங்களோட எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு இதுல ஃபுல் கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. சப்போஸ் ஆர்பிஎஃப் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு, டவுன்லோட் பண்ண தெரியல, ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகல, ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கே நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? சோ என்ன டவுட்னாலும் எப்பனாலுமே லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல டெஸ்ட் பேட்ச் அவைலபிளா இருக்கு. சோ டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். என்டிபிசி எக்ஸாம் இதுக்கெல்லாம் நான் இன்னும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்டிபிசிக்கு ஸ்பெஷலா பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ஒரு டைம் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? சோ மிஸ் பண்ணிடாம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எங்க படிக்கணும் எப்படி படிக்கணும் தெரியாம இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. சோ தமிழ்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ்ல ரொம்ப சூப்பரா டீச் பண்ணிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் எல்லாமே டீச் பண்ணிருப்போம். சோ ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. டிசம்பர் 1 இருந்து பாத்தீங்கன்னா குரூப் டிக்கான ஸ்பெஷல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.